அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். எண்ணும் எழுத்தும் அறிவித்தரும், எண்ணும் எழுத்துமே யோகம் தரும், எண்ணும் எழுத்துமே சிந்திக்க வைக்கும், எண்ணும் எழுத்துமே எழுத வரும். வெற்றி தோல்வியெல்லாம் தகுதிகளையே குறிக்கும். கோவிலும் தெருவும் இருப்பிடம் காட்டும், வேலையும் குணமும் வாழ்வை குறிக்கும். கண்ணும் பேச்சும் திறமைகளை காட்டும். அதுபோல் இந்த எண்ணும் எழுத்தும் நல்ல யோகத்தையும் தரும். இந்த எண்கிற ஜோதிடம் தான். இதுக்கு நவக்கிரக தமிழ் ஜோதிடம் என்ற பெயர். கடல்கள் தேசத்தை பிரித்து பேசுவது போல இந்த எண்ணு எழுத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன என்பதெல்லாம் தீர்மானிக்கிறது. எண்ணும் எழுத்தும் தான். எங்கு சென்றால் எண்ணும் எழுத்து இல்லாமல் போக முடியாது. அதனால் எண்ணும் எழுத்தும் தான் யோகம் தரும். எண்ணும் எழுத்துமே சிந்திக்க வைக்கும், எண்ணும் எழுத்துமே ஜாடைகளை காட்டும். ஆகையினால் எண்ணும் எழுத்தும் சேர்ந்ததுதான் தமிழ் எண்ணு ஜோதிடம். பூங்காவனம் என்ற வார்த்தைக்கு பூங்காவனம் 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 9, 8, 8, 5, 9, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 46. பூங்காவனத்துக்கு வந்து அதனுடைய விதி என்கிறது 1. பூங்காவனம்லாம் பெரிய அடிகளார்களுக்கு, ரிஷிமார்களுக்கு இருக்குது. பூங்காவனம் அரசாங்கம் பார்த்து பூங்காவனம் வச்சுருக்கு. சிலர் சொந்தமாகவும் பூங்காவனம் வைத்து அமைத்திருக்கிறார்கள். அதனால் பூங்காவனத்தின் விதி என்கிறது 1. கூழலிக்கு 3 எழுத்து. 3, 6, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதி என்கிறது 5. குழலி பெயர் உண்டு. ஆகையினால குழலிக்கு வந்து அதனுடைய விதி என்கிறது 5. கூவுது. 1 சேவல் கூவும், 1 குயில் கூவும். அதுபோல் மற்ற பறவைலாம் கத்துன்னு சொல்லுவோம். ஆனால் சேவலும் குயிலும் கூவுது என்று சொல்லுவோம். கூவுதுக்கு 3 எழுத்து. 1, 7, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அது விதி என்கிறது 8. கூவுது என்ற ஒரு விதியன் 8வது எண்கணிதத்தில் வருகிறது. சேவலும் குயிலும் கூவும், பொட்டைக்கோழி கூவாது. அதுபோல் பொட்டை குயிலும் கூவாது. ஆண் குயில் தான், ஆண் சேவல் தான் கூவும். அதனால் கூவுது என்ற ஒரு எண்கணிதம் 17. அதோடைய விதி என்கிறது 8. இந்த எண்கணிதத்தினால் பல நன்மைகளாம் நாம் சிந்திக்க வேண்டிய திறமைகளாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் அத்தனையும் இந்த எண்கணிதத்தில் இருக்கு. அதாவது வெள்ளி முளைப்புக்கு 7 எழுத்துக்கள். 8, 4, 8, 3, 2, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 33 வருகிறது. அதோடைய விதி என்கிறது 6. வெள்ளி முளைப்பு. வெள்ளியில் இரவு கிரகங்கள் சொல்லப்படுகிறது. வெள்ளி கிரகம் சுக்கிரன். அதோடைய விதி என்கிறது 6. வெள்ளி முளைக்கலாம் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் வெள்ளி முளைச்ச உடனே ஜனங்களாம் எழுந்திரிச்சு அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. விடிய காலையில் மாட்டை பிடிச்சி கட்டுறவங்க கட்டுவாங்க. வாசல் கூட்டு வாசலில் சாணம் தெளித்து செய்வாங்க, கோலம் போடுவாங்க. வெளியூர் பயணங்கள், நல்ல காரியத்துக்கு போவாங்க, மார்க்கெட்டு போவாங்க. இதெல்லாம் வெள்ளி முளைப்பு. அது அந்த காலத்தில் வந்து வெள்ளி முளைக்கிறத பார்த்து ஜனங்கள்லாம் நற்செய்தியாக நல்ல ஒரு பயணத்துக்கெல்லாம் போவாங்க. அதோடைய வெள்ளி முளைப்பு. அதோடைய விதிங்கிறது 6. வெள்ளி உதயம். வெள்ளி உதயத்துக்கு வந்து 7 எழுத்துக்கள். 8, 4,
8, 3, 2, 6, 2. அதோட மொத்தமாக கூட்டினாக்கா 33. அதோடைய விதிங்கிறது 6. வெள்ளி உதயம், வெள்ளி முளைப்புக்கும் 6, வெள்ளி உதயத்துக்கும் 6. அது எங்கேயோ ஒரு தேசத்தில் 6 மணிக்கு காட்டுகிறது. நம்ம நாட்டில் வந்து 3 மணி 4 மணிக்கு வெள்ளி உதயம்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அதோடைய வெள்ளி உதயங்கிறது 6 மணிக்கு 6ஆம் விதி எண்ணில் தோன்றுகிறது. புரட்டாசி கன்னியில் தோன்றுகிறது. உபயராசியில் காட்டுகிறது. வெள்ளி முளைப்பு உபயராசி, அது கன்னி, அது புதனுடைய வீடு. அதனால் குறிப்புக்கு வந்து 4 எழுத்து. 3, 9, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 30, 20. அது விடியன்கிறது 2. அப்போ குறிப்புக்கு விடியன் 2. குறிப்புன்னா என்ன? சாதாரணமாக குறிச்சு வைக்கிறது தான். டைரியில் எழுதி வைக்கிறது, ரசீதி போடுறது எல்லாமே அதுக்கு குறிப்புன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து குறிப்போட விதிங்கிறது 2. அவதிங்கிறது அதான் பாருங்கள். அவதி வயிற்று வலிக்கிறது ஒரு அவதி தான், தலை வலிக்கிறது ஒரு அவதி தான், மற்றவங்க தொல்லை பண்ணுறதும் ஒரு அவதி தான். அதனால் அவசரமாக போகிறதும் ஒரு அவதி தான். அவதிக்கு வந்து 3 எழுத்து. 1, 5, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதி என்கிறது 5. அவதியுடைய விதி என்கிறது 5. 5வது எண் வந்து அவசரமாகங்கிறது அவதி. ஏதோ ஒரு ஜோலியாக அவதியாக பயணிட்டு போகிறது தான் 5வது விதி எண். கவுலினா பள்ளி சொல்கிறது. அந்த கவுலியில் அது கவுளி, இது கவுளி. கவுளிக்கு வந்து 3 எழுத்து. 1, 7, 8, 16. அது விதி என்கிறது 7. கவுளினா எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு கவுளி வெத்தலை கொடுங்க, 2 கவுளி வெத்தலை கொடுங்க, 10 கவுளி வெத்தலை கொடுங்க அப்படிங்கிறது தான் கவுளி என்று சொல் வெத்தலைக்குத்தான் பொருத்தமாக இருக்கிறது. அதுதான் சான்றோர்கள் சொன்னது. அப்படியே நடைமுறைக்கு இருந்து கொண்டு இருக்குது. வெத்தலை கடையில் ஒரு கவுளி வெத்தலை கொடுங்க அப்படின்னாக்கா வெத்தலை கொடுப்பாங்க. 2 கவுளி கொடுங்க, 3 கவுளி கொடுங்க அப்படிங்கிறது கவுளி கணக்கில் வாங்குறவங்களுக்கு அது பேர். சில்லறையில் வாங்குறவங்களுக்குலாம் அது கிடையாது. கவுளி கணக்கில் 2 கவுளி, 3 கவுளி, 10 கவுளி, 100 கவுளி அப்படிங்கிறது. அதான் கவுளியுடைய விதிங்கிறது 7. கவுளி அது வெத்தலை தான் குறிக்கும். ஆனால் கவுளி என்ற சொல் வெற்றிலையை குறிக்கும்படி 7வது விதியின் காட்டுகிறது. சோலார்னா என்ன? அதெல்லாம் திருகட்டெலாம் சோலார் மின்கருவி வச்சுருக்காங்களா, அதான். அந்த சோலாருக்கு வந்து 3 எழுத்து. 8, 2, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதி என்கிறது 1. அப்போ சோலாருக்கு விதி என்கிறது 1. தீ நட்புக்கு வந்து 4 எழுத்து. 6, 8, 2, 2 கூட்டினாக்கா 18. அது விதி என்கிறது 9. தீ நட்பு வள்ளுவர் எழுதியிருக்கார். அது ஒரு அதிகாரத்தில் தீ நட்புன்னு ஒரு தலைப்பு. தீ நட்புக்கும் 9வது விதி எண்ணை குறிக்கிறது. அறம் வேறு, அரண் வேறு. அரண் 3 எழுத்து. இது சாதிக்கிறது. அரணுக்கு 3 எழுத்து. 1, 3, 3, 7. அரண் 7. விதி என்கிறது அரணுக்கு வந்து விதி எண் 7. வலி அறிதல். அதனால் தீ நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையானது. அரண் இதெல்லாம் வள்ளுவர் வந்து ஒரு தலைப்பாக அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த தமிழ் இங்கிலீஷ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த எண்கணித ஜோதிடம் தான் எண்ணும் எழுத்தும் அறிவை தரும். எண்ணும் எழுத்துமே யோகத்தை தரும். எண்ணும் எழுத்துமே அவர்களுடைய வாழ்வையும் லட்சியத்தையும் நிறைவேற்றும். எண்ணும் எழுத்தை நம்பினால் வாழ்க்கையில் நேர்வழியே காட்டும். அது பொய்யாக உணரக்கூடாது என்பதையே இந்த எண்கணிதம் காட்டுகிறது. எப்படி இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில், சாணத்தின் அடிப்படையில், ராசி சாணத்து அடிப்படையில், லக்ன சாணத்து அடிப்படையில் எப்படி அமைந்துள்ளதோ, எப்படி நம்மளுடைய எண்கணிதம் நேர்வழி
உண்மையை சொல்லுகிறது, அதுபோலே நம்ம நடக்க வேண்டும். பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசுகிறான், மாற்றி மாற்றி பேசுகிறானுங்க. ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுகிட்ட ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் இதில் பார்த்தீங்களா எவ்வளோ சரியாக அமைந்திருக்கு, எவ்வளோ சரியாக சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன வாயாக இருக்குது, அதுக்கு என்ன கண்ணாக இருக்குது? நம்ம தான் அதுக்கு கண், வாய், மூக்கெல்லாம். ஏன்னா அதுபோல் நம்ம மெய்யாக நடக்கணும், பொய்யாக நடக்கக்கூடாது. பொய்யும் சொல்லுது அந்த எண்ணிக்கை தான், மெய்யும் சொல்லுது. ஆனால் உண்மைக்குத்தான் அந்த அந்த எண்ணிக்கை தான் உண்மையாக நடக்க தான் அது உறுதியளிக்கும், சாட்சியாக இருக்கும். பொய்க்கு அது இடம் கொடுக்காது. அதனால் தமிழ் ஜோதிடம் பிரகாரம் உண்மையிலேயே வலியுறுத்தி வருகிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆகையால் திருவாசகத்துக்கு 6 எழுத்து, 8, 5, 3, 3, 1, 7, அதெல்லாம் கூட்டாக 27. அதனுடைய விதி என்கிறது 9. அதனால் அந்த திருவாசகம்னா சாதாரணதா? அது பெரிய அடிப்படையை சேர்ந்தது. திருவாசகத்தை நம்ம உயர்ந்த அளவில் சொல்லக்கூடியது. இலக்கணம், இலக்கியம் எல்லாமே அதில் இருக்குது. திருவாசகத்தில் 9வது விதி எண்ணை காட்டுகிறது. குருவின் வீடு தனுசு. அதனால் திருவாசகத்தினுடைய அமைப்பு, திருவாசகம் என்ற ஒரு சொற்களுக்கு விதி எண் 9வது விதியினை காட்டுகிறது. ஆகையால் திருவாசகம் எழுதப்பட்டவர் ரொம்ப அழகாக எழுதியுள்ளார். ஆனால் திருவாசகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா வர வர அந்த திருவாசக அடிப்படைகளை சொல்லப் போகிறேன், சொல்லுவேன். நான் அதனால் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் எல்லாமே. ஆனால் திருவாசகங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதை வார்த்தையாக சொல்ல முடியாது, அப்பேற்பட்டது தமிழுக்கு திருவாசகம். நான் இந்த எண்ணும் எழுத்தும் யோகத்தை தரும். எண்ணும் எழுத்தும் உங்களை விதியினை குறிக்கிறது. எண்ணும் எழுத்து அறிவை தருகிறது. எண்ணும் எழுத்துமே உங்களை படிக்க வைக்கிறது. எண்ணும் எழுத்துமே உங்களை சிந்திக்க வைக்கிறது. ஆனால் இந்த தமிழின் ஜோதிடத்தை, நவக்கிரக தமிழின் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லப்பட்டு வருகிறேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்பில் உறுதி செய்து வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.